தந்தையை நினைத்து நான் பாவங்கள் அழிக்கிறேன். உயிருடன் இருந்து மரண நிலை அடைவேன். தந்தையின் மடியில் நான் ஆனந்தம் அனுபவிக்கிறேன். தனிமையில் அமர்ந்து நான் யார் என்று அறிகிறேன். சரீரமோ பழைய ஆடை, அதிலிருந்து விலகுகிறேன். நான் ஒளி துளி ஞானத்தின் பிள்ளை, பரமதாம் நோக்கி பறக்கிறேன். விலகி நிலைமை தந்தையின் நினைவிலே ஆழ்ந்து போகையில் தேக உணர்வு மறைந்து விடும் நிமிடங்களில் பாவங்கள் சுட்டு அழியும் யோகம் எனும் அம்பில் ஆயுள் பெருகும் ஆனந்தத்தின் கம்பில் சுயதரிசன சக்கரம் சுற்றிக் கொண்டே செல்கிறது. திரிகாலதரிசி ஆத்மா கடந்த காலம் அறிகிறது. சத்தியம் துவாபர் கலி சங்கம் எனும் வட்டம், தந்தை கற்பித்த ஞானத்தின் அற்புத பட்டம். பழைய உடலை விட்டு புதியதை அளிக்கிறார். பாவத்தின் கடன் அழித்து பலம் தந்து உயர்த்துகிறார். இது வியாபாரம், பாபாவின் பண்டாரம் நிரம்பியது. அழியாத செல்வம் மறைக்கல்பம் வரையிலும் சேமித்தது. ஞான மனனம் செய்து ரத்தினங்களை தர வேண்டும். சிந்தனை கடலை கடைந்து தன்னுள் தேட வேண்டும். தாய்மார்களே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஏகாந்தத்தில் அமர்ந்து பாபாவை நினைத்துக் கொள்ளலாம். நாங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். லட்சுமி நாராயணன் எனும் லட்சியம் தெளிவு. ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், அதுவே நமது செழிவு. மூல சம்ஸ்காரத்தை மாற்றி உலகையே மாற்றுவோம். முழுமையான உதாரண சொரூபமாகி நிற்போம். மன உறுதிமொழி செய்து வாழ்க்கையை திருப்புவோம். அமைதியின் சக்தியை நடைமுறைப்படுத்துவோம். மனத்தின் மூலமாக யோகத்தின் சக்தியை பயன்படுத்துவோம். அமைதியின் ஒளியை உலகில் பரப்புவோம். ஏகாந்தவாசியாக மனதை ஒருமைப்படுத்தி பாபா சொல்லும் வழியில் நித்தம் வாழ்வோம். நித்தியமாய் பல்லவி மீண்டும். ஏகாந்தத்தில் அமர்ந்து நான் ஆன்மா என்று உணர்கிறேன். சிவபாபா தந்தை நினைத்து நான் பாவங்கள் அழிக்கிறேன். உயிருடன் இருந்து மரண நிலை அடைவேன். தந்தையின் மடியில் நான் ஆனந்தம் அனுபவிக்கிறேன். இப்பொழுது முயற்சிக்கான காலம் கடந்து விட்டது. எனவே மன உறுதியுடன் தன்னை மாற்றி உலகை மாற்றுங்கள்.